கிராவிட்டி ஃபால்ஸோட சீசன் 1 எபிசோட் 10 இது. பேரன் பேத்தி தாத்தா உட்பட எல்லாரும் கேம் சென்டருக்கு போயிருக்க. வெண்டியும் பேரனும் கேம் விளையாடிட்டு இருக்க. அந்த சமயத்துல ராபி வரான். இவன் நடுவுல போகுது பேரன் துரத்தி விட்டு வெண்டி கூட கேம் விளையாட பாக்குற பேரனுக்கு காண்டாகுது. அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து அவளை கேட்டு கத்திட்டு இருக்கான். அந்த டைம் அவன் இங்க இல்ல, ஏதோ ஃபேமிலி கூட ட்ரிப் போயிருக்கா போல. அத பேரன் எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் ஆகுது. இன்னைக்கு மத்தியானம் நீயும் நானும் சண்டை போறோம், ஒண்டிக்கு ஒண்டி நீயே நான் பாத்துருவோம்டா, இன்னைக்கு மண்டையை உடச்சு மாவளை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிவிட்டு கிளம்பிட்டான். இவனுக்கும் அவளை பிடிச்சிருக்கு, அவனுக்கும் இவ்வளவு பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருக்குள்ளயும் இன்னைக்கு என்னன்றது பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பேரனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்னும் புரியல. ஸ்டார்டிங்ல பார்த்த கேம் சென்டர்ல போயிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸுக்கு பின்னாடி எது எழுதிருக்காங்க. அது கண்டுக்காம பாக்ஸ்ல காயின் போட்டா அந்த கேரக்டர் வந்து நேர்லயே வந்துருச்சு. அப்படியே அது வந்து ஒரு ஃபைட்டிங் கேம். அந்த கேரக்டர் பார்த்தோன்னே இதை வச்சு அவனை அடிச்சிடலாம், நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பாக்குறப்ப நம்பவே முடியல, ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கான். என்னென்னமோ இல்லாத போல அதை பொய்யலாம் சொல்லி அந்த கேரக்டர் ராபின் கூட ஃபைட் பண்ண வைக்க கொலவேரி ஏறி போய் அது இங்கேயும் எங்கேயுமா இவனை போட்டே அவனும் கங்கணம் கட்டி தெரியுது. ஐயோன்னு அவனை காப்பாத்துறதுக்காக இவன் தான் சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதுக்கு பழி வாங்குற விதமா அந்த கேரக்டர் வந்து பேரன் கூட ஃபைட் பண்ணி அவனை டிஃபீட் பண்ணுது. ஆரம்பத்துல என்னதான் ஃபைட் பண்ண பயந்தாலும் பொய் சொன்னாலும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு அந்த ரெஸ்லர் கூட ஃபைட் பண்ணி தோத்து போறான். இதுக்கு அப்புறத்துல இருந்து ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க, ஆனா வெண்டிக்கு தெரியாம. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.